ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஷட் டவுன் அப்படிங்கிறனால நாங்கள் சடனாக பிளான் பண்ணி வந்த ட்ரிப் தான் இது. போட் ஹவுஸ்க்கு போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். ஆனால் போட் ஹவுஸ் வந்து 6 க்ளோஸ் ஆயிரும், உள்ளே போனால் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோத்தகிரி ரோடுக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு ரைடு வரலான்னு சொல்லி வந்தோம். ஸோ கிளைமேட் பார்த்திங்கன்னா இப்படி இருந்தது. இப்படி ஒரு கிளைமேட்டில் உள்ளுக்குள்ளே எல்லாருமே ரொம்ப சூடாக ஜாலியாக உட்காந்துட்டு வந்தோம். ஸோ குழந்தைங்களும் நல்லா தூங்கிட்டாங்க. நல்ல மழை வந்தனால எங்களால் வெளியில் இறங்க முடியல. ஸோ ஹஸ்பண்டும் பிரதர் இன் லா மட்டும் போய் மெனு என்னென்னு கேட்டுட்டு வந்துருந்தாங்க. ஸோ நம்ம இப்படியே உட்காந்து பதில் பேசிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காதே, ஸோ என்ன வேணும்னு சொல்லிட்டு தான் நல்லா இருக்காதே, நாமளும் இறங்கி போகணுன்னு சொல்லிட்டு நானும் அந்த பாலக்காட்டில் வாங்கின ரெயின் கோட்டை மாட்டிட்டு வெளியில் ஓடிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா நல்ல மழையில் நல்லா கொடை பிடிச்சிட்டு நடக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு எப்போவுமே கொடையில் அந்த மேலே விழுகிற அந்த சத்தம் ரொம்ப பிடிக்கும். பட் மேக்ஸிமம் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடச்சது கிடையாது. ஸோ கிடைச்ச சான்ஸை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு பின்னாடி அப்படியே பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா சூப்பரான வியூ இருக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு வியூவில் வந்து அவங்க சுடையாக பண்ணி கொடுக்குற கடலை, ஸ்வீட் கார்ன், காடை முட்டை மசாலா, மேகி, ப்ரொக்கோலி அப்படின்னு சொல்லிட்டு பல ஐட்டம்ஸ் வந்து அப்பப்போவே செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ கடலெல்லாம் வேணால் அப்பப்போ வேந்துட்டுருக்கும். பட் நான் ப்ரொக்கோலியிலேருந்து நூடுல்ஸ்லேருந்து எல்லாமே அப்போவே இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க, காடை முட்டை மசாலாலேருந்து. ஸோ வில் ஹாவ் டு வெயிட் ஃபார் அ வைல். நம்மளோட ஐட்டம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணி நமக்கு வாங்கி சாப்பிடணும். பட் அப்புறம் நல்லாயிருக்கும். ஏன்னா அது ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நம்மள ஜாலியாக இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணி, இந்த வியூவை என்ஜாய் பண்ணி கொஞ்சம் நல்லா ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறமா நம்ம வாங்கிட்டு போய் அங்கே சாப்பிட்ற சந்தோஷமே வேறு. பெரிய பெரிய லக்ஸூரியஸான ஹோட்டல்ஸ்க்கு போகிற அந்த சந்தோஷமெல்லாம் அதெல்லாம் வேறுங்க. அதெல்லாம் வந்து சந்தோஷமே கிடையாது. இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அஃபோர்டபுளாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி வாங்க. நம்ம ஃபேமிலி கூட நம்ம கண்டிப்பாக குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து எனக்கு ஹில் ஸ்டேஷன்ஸே பிடிக்காமல் இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மோஷன் சிக்னஸ் இருக்கும். ஸோ போனால் எப்போவுமே நான் வாமிட் எடுத்துருவேன், நான் படுத்துருவேன். நான் வந்து இந்த கோத்தகிரி வழியாக ஐயோ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் பயங்கரமான வியூ வந்து இருக்கிறது இப்போ கோத்தகிரி ரூட்டில் தான். என்னைக்கு நான் வந்து இந்த என்ஜாய் பண்ண தொடங்கினனோ அப்போத்துலேருந்து எனக்கு வந்து இந்த வாமிட்லாம் பெருசாக வரதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போனோம். அங்கே போய் அதெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதோட முடிச்சிடலாம்னு சொல்லி டிசைட் பண்ணோம். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, கியானியா என்னன்னு தெரியல. ஸோ இங்கே போனோம். ஸோ லிமிட்டடான ஃப்ளேவர்ஸ் தான் இருந்தது. ஆளாளுக்கு அவங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அவங்க பிக் பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்து ஒரிஜினல் ஸ்ட்ராபெரிக்கு போகலாமா நார்மல் ஸ்ட்ராபெரிக்கு போகலாமான்னு பார்த்தப்போ நான் நார்மல் ஸ்ட்ராபெரிக்கு தான் போனேன். ஏன்னா ஒரிஜினல் ஸ்ட்ராபெரி பயங்கர கோல்டாயிரும். ஸோ என்மேருக்கு நான் எது வாங்கினாலும் கொஞ்சம் பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிறனால நான் வந்து ஜஸ்ட் வெண்ட் வித் நார்மல் ஃப்ளேவர். இந்த ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா பபிள் கம் ஃப்ளேவருன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளேவர் இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் வந்து என்னோடய ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அது ஆக்சுவலி ₹1 பபிள் கம் வாங்கின எப்படி இருக்குமோ, சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.